வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அபி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோல நாம இப்பொழுது பார்க்கலாம். நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழகத்துல பள்ளி கல்வித்துறையில ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்கள் அனைத்துமே நிகழ்ந்து கொண்டுதாங்க இருக்கு. என்ன சார் அந்த மாதிரி ஒரு விஷயம் பள்ளி கல்வித்துறையில நிகழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறையில ஆசிரியர்களுடைய நியமனம், தற்காலிக ஆசிரியர்களை அதிக அளவுல நியமிக்க போறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டுமே கிடையாது, பகுதி நேர ஆசிரியர்களையும் பணி நிரந்தரத்தை பண்ண போறதா தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பிட்டிருக்காங்க. இவைகள் அனைத்துமே விரைவில் நடக்க இருக்குங்க. ஏன்னா தேர்தல் வாக்குறுதிகள்ல குறிப்பிட்ட போல பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கண்டிப்பாக எடுக்கப்படும். அரசு பாத்தீங்கன்னா விரைவில் கொண்டு வர போறதா தகவல் வந்திருக்கு. 2013 டெட்ல பாஸ் பண்ணவங்க கூடான போஸ்டிங்க போட போறதாகவும் சில தகவல்கள் நமக்கு வெளியாகி இருக்குங்க. இது எல்லாமே தேர்தல் வாக்குறுதியில விரைவில் நிறைவேற்றப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அடுத்து இடைநிலை ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னா போராடிட்டு இருக்காங்க. போராடும் இடைநிலை ஆசிரியர்களை தூக்கி வீசி கபடி வீரர்களை களமிறக்கிய அராஜகம். போராடும் இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களும் குறிப்பிட்டிருக்காங்க. என்ன அந்த மாதிரி ஒரு கோரிக்கை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இடைநிலை ஆசிரியர்களுடைய சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கணும் அப்படின்னு தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. ஆசிரியர் போராட்டத்துல சமூக விரோதிகளை போலி ஆசிரியர் வடிவில் உள்ளே இறக்கி விடும் காவல்துறை. எங்களோட கோஷம் போட தெரியாமல் மாட்டிக்கொண்டவர்களை கைது செய்ய மறுத்த காவல்துறை வன்மையாக கண்டிக்கிறோம். திருச்சி மாவட்ட ஆசிரியரை ஏற்றும் பொழுது ஒரு காவலர் காவல்துறை கபடி வீரர்களை களமறிப்பதாகவும் அமைதியாக ஏறிவிடுங்க சார் என்று கூறியுள்ளார். இந்த சம்பவம் நடந்த இது மீண்டும் சொல்றேன், நான் சீருடை இல்லாமல் வந்துள்ளீர்கள், நீங்கள் யார், எந்த ஸ்டேஷன் என்று சிவில் என்று கேட்கிறார். அப்படி ஒன்று உள்ளதா? சீருடை இல்லாமல் ஆசிரியர்களை தூக்கி எறிய அவர்களுக்கு அனுமதி உள்ளதா? இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா? சென்னையில் 7 நாளாக நடக்கின்ற அனைத்து பொதுமக்களும் இதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். முதல்வர்களே குண்டர்களை வைத்து ஆசிரியர்களை அடிப்பதுதான் சமூக நீதியா? எங்களை அடித்தாலும் பரவாயில்லை, இனி சமூக நீதி என்ற வார்த்தையை தயவு செய்து உங்கள் வாயால் கூறாதீர்கள். இப்படிக்கு உங்களுக்கு ஒரு பைசா கூட வாங்காமல் ஓட்டு போட்ட கடநிலை ஆசிரியன் இல்லை. 2009 உங்களால் இந்தியாவிலேயே கடநிலை ஆக்கப்பட்ட ஆசிரியன். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க திமுக தேர்தல் வாக்குறுதி 311 இருக்கிறத நிறைவேற்றுங்க அப்படின்னு இடைநிலை ஆசிரியர்கள் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க. அடுத்து இன்னொரு தகவல் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய பணி நிரந்தர ஆணைகள் மற்றும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் எப்ப வெளியிட போறாங்க? பிஜிடிஆர்பி உடைய செகண்ட் சி லிஸ்ட் விரைவில் பப்ளிஷ் பண்ண போறாங்க மக்களே. அதுவும் இன்னும் ஒரு சில தினங்கள்ல பிஜிடிஆர்பி உடைய செகண்ட் சி லிஸ்ட் பட்டியல்கள் அனைத்துமே வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு கண்டிப்பா வர இருக்குங்க. டிஆர்பில இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அடிஷனலான செலக்ஷன் லிஸ்டும் பிஜிடிஆர்பி உடைய காலி பணியிடங்களும் விரைவில் உயர்த்தப்படும், பொறுத்தது நம்ம பார்க்கலாம். டிஆர்பில இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.